Boeing hit problems, pushing pieces together with excessive force to make him appear that the gaps don't exist, even though they exist. The gap didn't actually go away. 98.7% of the time, the gaps that they were supposed to be shimmed, they were not shimmed. I witnessed severe misalignment when the planes were assembled. Boeing manufacturing used unmeasured and unlimited amount of force to correct the misalignment. I literally saw people jumping on the pieces of the airplane to get them to align. I call it the Tarzan effect, among other improper methods. நடந்தது விபத்து. ஏன் ஏர் இந்தியாவோட பின்னாடி ஹிஸ்டரியை பார்க்கணும்னா, விபத்து நடந்த அன்றிலிருந்து தான் இந்த குற்றத்தினுடைய சைஸை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. முறைகேடுகள் நடக்குது, விமானம் தயாரிக்கிற முறையிலேயே பிரச்சனை இருக்குது. ஃப்ளையிங் காஃபின் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பறக்கும் சவப்பெட்டிங்கிற மாதிரி அதுக்கு டைட்டில். ஏன் பறக்கும் சவப்பட்டின்னு கேட்டால் இப்படி டேஞ்சரஸான ப்ராக்டிஸ் இருக்குது. பாகங்கள் ஒன்றோடு இணைக்கிறதே ஒழுங்காக நடத்தப்படலை. இதே போயிங் தான், போயிங் 737 மேக்ஸ் பறந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கதவு இருக்குல்ல, கதவு பறந்துருச்சு. நெட்டில் தேடி பாருங்க கிடைக்கும். வாகனத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது கதவு பறந்து போச்சு. விபத்துகள் நடக்கும் பொழுது நீங்கள் போயிட்டு அவங்கள்ட்ட ஒப்பந்தம் பண்ணிட்டு வர்றீங்க, 220 கணக்கில் ஒப்பந்தம் பண்ணிட்டு வர்றீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்களா அவங்க விமானம் பாதுகாப்பானதா, அதுக்கான ப்ரூஃப் என்னன்னு கேட்டால், ஏற்கனவே ஒரு நடந்த விபத்தில் சும்மா யாரை தண்டிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது பெரிய அளவில் போயிங் தண்டிக்கப்படலை. யாரை தண்டிச்சிருக்காங்கன்னா, செத்து போன விமானி இருக்காருல்ல, இவர் தான் குற்றவாளி. அவர் கூட இருந்த கோ பைலட்டோட பேச்சை கேட்கல, அதனால் அவரும் குற்றவாளி. இப்போ 2 பேர் தான் அதில் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சிருக்காங்க. இந்த பிளாக் பாக்ஸ்குள்ளே மட்டும் ரீசன் இல்லை. 220 பிளேன் ஒப்பந்தம் போட்டிருக்குல்ல, அதுக்கும் இந்த விபத்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்காங்கிறது வெளியிலிருந்து அழுத்தம் கொடுக்கும் போது தான் அதுக்கான விசாரணைகளோ கோரிக்கைகளோ வரும். முன்னனுபவம் இல்லாதவங்க கொடுக்கக்கூடாது. அதானிக்கு முன்னனுபவம் கிடையாது. ஆனாலும் அதானிக்கு 6 ஏர்போர்ட், பறவையை ஓட்டுறதுலேருந்து ரன்வேவை பராமரிக்கிறதுலேருந்து இந்த விஷயங்களை அவங்க பொறுப்போடு நடந்துக்கலாங்கிறது அதானியான குற்றச்சாட்டு. இந்த விசாரணை அமைப்புகள் யாருடைய வரம்புக்குள்ளும் இந்த பாலிசி டிசிஷன் தாங்க தப்பு அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் வரப்போறதில்லை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மகிழன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். அகமதாபாத் விமானம் விபத்துக்குள்ளானதுக்கு பிறகு நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்குது, பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நிறைய பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த விபத்துக்கு யார் பொறுப்பு, என்ன பிரச்சனை, அது தெரியாமலே இருக்குது. ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, என்ன விசாரணை முடியணும், 72 மணி நேரம் கழிச்சு தான் தெரியும், அப்படிலாம் நிறையா சொல்கிறாங்க. அது ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனுக்கு சேர்த்தது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பேசிக்காக அந்த போயிங் விமானமே பிரச்சனை அப்படின்றத சொல்கிறாங்க. மெயின்டெனன்ஸில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? ஆக்சுவலி இதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற கேள்வி விமானம் விபத்து நடந்த பிறகு நடத்தப்படுகிற விசாரணையிலிருந்து மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. ஏற்கனவே இதே போயிங் விமானம் விபத்துக்கு உள்ளாக இருக்குது. அப்போ அங்கேருந்து தான் நீங்கள் தொடங்கணும் மொழியை. இப்போ பிரதமர் வந்தார், இந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர் சம்பந்தப்பட்ட பொறுப்புள்ளவர்களை நாங்கள் கண்டிப்பாக கண்டிப்போம். பொறுப்புள்ளவர்களை தண்டிக்கணும். பொறுப்பு இல்லாமல் இதில் யார் நடந்துக்கிட்டா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் இங்கே விசாரணை நடக்கணும். முதல்ல யார் எதுக்கு பொறுப்பு கூறணும் அப்படின்றதுல ஒரு எல்லாமே பெரிய நிறுவனங்களாக இருக்குது. ஒன்று போயிங், இன்னொன்று அதானியோடைய விமான நிலையம், டாட்டாவுடைய ஏர்லைன்ஸ், மோடி கம்பெனி இருக்குது. ஆமாம். அப்போ இது யாரை பண்ணுறது? வழக்கமாக இந்த ஊரில் பஞ்சாயத்து நடக்கும்போது யார் அதில் ஈஸியாக, ஏற்கனவே ஒரு நடந்த விபத்தில் சும்மா யாரை தண்டிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது பெரிய அளவில் போயிங் தண்டிக்கப்படலை. யாரை தண்டிச்சிருக்காங்கன்னா, செத்து போன விமானி இருக்கார்ல, இவர் தான் குற்றவாளி. அவர் கூட இருந்த கோ பைலட்டோட பேச்சை கேட்கல, அதனால் அவரும் குற்றவாளி. இப்போ 2 பேர் தான் அதில் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சிருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட அப்படி போய் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விமானியின் அலட்சியம், கடைசி நேரத்தில் அவர் கண்டுபிடிக்க முடியல, செத்து போயிட்டார். அதனால நீங்கள் அவர் மேலே கேஸ் எழுதணும். ஏற்கனவே செத்து போனவங்களை வச்சு கதை சொல்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மரபாக இருக்குது. இந்தியாவிலேயும் அப்படியான மரபுகள் உண்டு. இந்த குறிப்பிட்ட விபத்து நடந்ததற்கு பிறகு யாருக்கு பொறுப்பு கூற வேண்டும் அப்படின்னு பார்த்தா, அதில் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ். அப்புறம் அதில் ஒரு பெண் நான் கடைசி நேரத்தில் வெளியிலேருந்து டிராஃபிக் காரணமாக உள்ளே போகிறது தப்பிச்சிட்டேன், கடவுள் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு விமான பயணம் பண்ணி போகிறதுல கடவுள் காப்பாற்றணுங்கிற அளவில் இருக்கிற இந்த விமான சேவையை நம்பி போகிற மக்கள்
இந்த விபத்தின் காரணமாக பயந்து வீதியில் நாளை காலையில் விமானத்தில் போகலாமா, அவசரத்துக்கு விமான சேவையை பயன்படுத்தலாமா அப்படின்னு பீதிக்கு ஆளாக இருக்கிற மக்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு பதில் தேவைப்படுது. இப்போ வந்து நம்ம அதிகமாக ஃப்ளைட்டை போய் அதிகம் புழங்கினதில்லை. புழங்குறவங்க அவனுடைய வேலை நேரத்தை சரியாக பயன்படுத்த நினைக்கிறவங்க. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஒரு நபருடைய வீடியோ பார்த்தேன். அவர் வந்து சொல்ல, இந்த சாவை என்னால் ஏற்றுக்க முடியல, கொஞ்சம் என்னை கிளப்பி விட்டா நான் அழுதுருவேன், நான் அழ விரும்பலை, ஐ வாண்ட் டு பி ஸ்ட்ராங். என் தம்பி அவனுடைய குழந்தை ஃபோட்டோ காமிக்கிறாரு. இந்த குழந்தை பாருங்கள் என்ன மாதிரியே கோவப்படுவா, என்ன மாதிரியே சிரிப்பா, என்ன மாதிரியே அந்த குழந்தை இல்லை. இது வரைக்கும் நான் வந்து பாடின்னு சொல்ல மாட்டேன், அது வந்து உடம்பு கிடையாது, நான் இன்னும் பார்க்கல. நான் வந்து அவனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்கேன், என் மெசேஜ் போகுது. அப்போ எங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தன் தப்பி வந்திருக்காங்களா, எங்கேயாவது தவறி இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னோட டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கிறேன், கொடுத்துருக்குறேன். ஆனால் என் தம்பி எங்கேயோ உயிரோடு இருப்பான்னு நான் நம்புகிறேன், நான் அழமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு லேடி வந்து என்ன சொல்கிறாங்க, 1 கோடி ரூபா, என்ன விளையாடுறீங்களா, 1 கோடி ரூபா நீ கொடுக்குறேங்கிற, என்ன 1 கோடி ரூபா, நான் உனக்கு கூடுதலாக 1 கோடி ரூபா தர்றேன், எங்கள் அப்பா திரும்ப கொண்டு வரையான்னு ஒரு அம்மா, ஒரு வயசான அந்த அம்மாவுக்கே ஒரு 50 வயசு கிட்ட இருக்கும், அந்த அம்மா அழுது எங்கள் அப்பாவை கொண்டு வா அப்படின்னு சொல்லி. விலை மதிப்பற்ற உயிர்களை பறித்திருக்கிறது விபத்து. அப்படி நம்ம நிறைய பரவலாக பார்த்த ஒரு குடும்பமே சேர்ந்து இறந்து போயிருக்குது. நீண்ட நாள் கனவு, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு ஒரு கனவோடு இருந்தவங்க இறந்து போயிருக்காங்க. இதில் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசும்போது குஜராத்திலிருந்து அந்த குஜராத் மாடலினுடைய வளர்ச்சி, அது காரணமாக எப்படியாவது வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லி சட்டவிரோதமான வழிகளில் அமெரிக்காவுக்கு போய் தன்னுடைய பச்சை குழந்தைய கையில் ஏந்தபடியே பணியில் உறைந்து இறந்து போன ஃபேமிலி, அதை பார்த்துருக்கோம். சரி, சட்டபூர்வமான வழியில் லண்டனுக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலான்னு சொன்னால் இப்படி ஒரு விபத்து. அப்போது இதற்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ யார் பொறுப்பு? அவங்க தொடக்கத்தில் சொன்ன மாதிரி விமானி தான் பொறுப்பு, அவர் ஓட்ட தெரியல. நம்ம ஊரில் பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நார்மல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்லுவோம், பஸ் டிரைவருக்கு ஓட்ட தெரியல. இப்போ அது மட்டும்தான் காரணமா? டிரைவரு வேலை நேரம் போக அவருக்கு போதுமான ஓய்வு நேரம் கொடுக்காம மேலே இத்தனை வாட்டி ஓட்டணும், அந்த ரூட்ல இத்தனை தடவை ஓட்டினாதான் உனக்கு இத்தனை ட்ரிப்புன்னு சொல்ற மாதிரி விமானியின் மீது இத்தனை ட்ரிப்பு, அளவுக்கு அதிகமாக விமானிகள் மேலே இந்த ரோஸ்டர் வந்து திரும்ப அவங்களுக்கு வந்து ஓய்வு நேரம் கொடுக்காம கூட விமானிகளை வேலை வாங்குவதற்காக ஜனவரி 2025 அந்த காலகட்டத்தில் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்குது. இது ஒரு ஃபேக்ட். இதில் இன்னொன்று இருக்குது, இல்லை விமானத்துக்கும் ஓய்வு கொடுக்கணும்ல. விமானத்துக்கு ஓய்வு நேரம் தான் அதை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு, குறைகளை கண்டறியறதுக்கு, சரி செய்யறதுக்கான நேரம்லாம் அந்த ஓய்வு நேரம் தான் விமானத்துக்கு கொடுக்கணும். விமானத்துக்கு கொடுப்பதற்கு மாறாக விமானத்தில் பயணம் செய்கிறவர்களுக்கு நிரந்தர ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது திட்டமிட்ட சதி எதுவும் இல்லை, எதுவும் தீவிரவாத செயலா, இது வந்து ஒரு விசாரணை முறையில் தீவிரவாத செயலாக இருக்குமா, யாரோடைய சதி செயலாக இருக்குமா, இந்த ஆங்கிள் மட்டுமே கேள்வி அளிக்கப்படுது. தப்பிச்சு வந்த ஒரு நபரையே வந்து சந்தேகப்படுற அளவுக்கு வாய்ப்பு இருக்குதா? அவர் ஒருவேளை மட்டும் தப்பிச்சாரு, அப்ப அவர் ஏதாவது பண்ணிருப்பாரா? நியாயமா தப்பிச்சிருக்க கூடாது தானே. நிறைய பேர் அந்த ஊடகங்கள்ல பேசும்பொழுது ஒருத்தர் எழுதியிருக்காரு, எப்பா நீ போய் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிடு, இவ்வளவு லக்கி நீ, இத்தனை 1.25 லட்சம் லிட்டர் அளவுக்கு ஃபியூல் இருந்திருக்குது, அதில் இருந்து அது வெடிக்கிற சமயத்தில் ஒருத்தன் தப்பிச்சதுன்னா நீ வந்து லாட்ரி வாங்கிடுவா, நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் பெர்ஸ்பெக்டிவ் இதில் இருந்து வேறுபடுது. இதில் சம்மந்தப்பட்ட 2 நிறுவனம் முதன்மையாக, ஒன்று ஏர் இந்தியா, இன்னொன்று போயிங். இப்போ போயிங்க்கு ஒரு வரலாறு இருக்குது. போயிங்கை பொறுத்தளவுக்கு அந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் பீரியட்லேயே கூட பிரஃபுல் பட்டேலுங்கிறவர் வந்து அளவுக்கு அதிகமாக போயிங்கிட்ட இருந்து என்ன வாங்குறாரு, விமானம் வாங்குறாரு. அதனால தான் ஏர் இந்தியா நிறுவனம் வந்து அதில் பாதாளத்துக்கு போச்சு. இந்த ஏர் இந்தியா நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு அது பிரிட்டிஷ்காரங்க பீரியடில் 1933 அந்த காலகட்டத்திலே தொடங்கப்பட்டு டாட்டா தான் முதல்ல லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாரு, விமான ஓட்ட லைசன்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாரு. அப்படி ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்குது. 2ஆம் உலகப் போர் காலகட்டத்திலலாம் இவங்க வந்து இந்த பொருட்களை அங்கங்கேயும் கொண்டு போய் சேர்க்கறது, இப்படியான ஒரு பாரம்பரியம் இந்த நிறுவனத்தில் இருந்திருக்கு. 1950கள் காலகட்டத்தில் நேரு ஆட்சி காலத்தில் நாட்டுடைமையாக்கப்பட்டு அதுக்கு பிறகு விமான சேவை தொடர்ந்தது. பெரும்பாலும் அது எலைட்டுகள், பணக்காரர்கள் அவர்கள் பயன்படுத்துகிற சேவையாக தான் பெரும்பாலும் இருந்திருக்குது. காரே இந்தியாவில் வந்து ஓனர்ஷிப் வந்து 7 to 8% தான். விமானம் பயன்படுத்துகிறோம் இன்னும் குறைவு. அதில் யாருக்கு காசு இருக்குமோ அவங்க வந்து போய் வந்திருக்காங்க. மற்றபடி நம்ம வந்து ரிசர்வ்டு இந்த டிக்கெட்டில் தான் போயிட்டு வரோம். இப்போ வந்து டாட்டா நிறுவனம் மெல்ல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், பிரஃபுல் பட்டேல் காலகட்டத்தில் இதே போயிங்கிட்ட இருந்தால் கணிசமான 200 சொச்சம் விமானம் வாங்குறாங்க. அதனால் நட்டத்தில் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட் அந்த பிரஃபுல் பட்டேல் மேலாம் விசாரணையெல்லாம் கூட நடத்துகிறாங்க. விசாரணை நடத்தி சிபிஐ விசாரணை நடத்திட்டு அப்புறம் சிபிஐ என்ன செஞ்சு
சிபிஐ கட்டாயமாக அவரை தண்டித்திருக்கணும், தண்டிக்கலை. மோடி என்ன பண்ணுறாரு, போயிங்கோட நீ வந்து 220 லட்சம் விமானம் வாங்கியிருக்க அப்படின்னு அந்த விமானம் தொடர்பான உரிமத்தை ரத்து செய்தாரா? அதுவும் செய்யலை. இன்னொரு பக்கம் நடக்குது. டாட்டாவுக்கு வந்து ஏர் இந்தியா நிறுவனம் வழங்கப்படுகிறது. பிரஃபுல் பட்டேலுக்கு கொடுக்கல, ஆனால் டாட்டாவுக்கு கொடுக்குறாங்க. டாட்டாவுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா, டாட்டாவுக்கு ஒரு லெகசி இருக்குது. டாட்டாவை பொறுத்தளவுக்கு நீண்ட பாரம்பரியம் மிக்க முதலாளி, அவர் பிரிட்டிஷ்கார காலத்துலேருந்து முதலாளியாக இருக்கிறாரு, அதனால் கொடுத்தாங்க. இது வந்து ஏர் இந்தியாங்கிற அரசு நிறுவனம், அரசு நிறுவனம் நட்டத்தில் போயிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த சைடில் கொடுத்து நாங்கள் வந்து சின்ன சின்ன ஏர்போர்ட்டுகளை வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஏர்போர்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க. டாட்டாவுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ரீசன், காரணம் என்னன்னு சொன்னால் 2002 குஜராத் கலவரத்திற்கு பிறகு மோடியின் மீது கடுமையான அவர் வந்து ஒரு தொழில் சூழலையே கெடுத்து விட்டார், வாஜ்பாய் சொன்னது போல ராஜ தர்மத்தை கெடுத்து விட்டாருன்னு எல்லாம் விமர்சனம் வந்ததுக்கு பிறகு 2008 வாக்கில் சிங்கூர் நந்திகிராமில் அந்த மக்கள் போராடி அந்த டாட்டா தொழிற்சாலையை அங்கேருந்து விரட்டினதுக்கு பிறகு வெல்கம் டு குஜராத்னு சொல்லி டாட்டாவை வரவேற்று அங்கே வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அது இதுன்னு சொல்லி உடனடியாக அதுக்கு ஒப்புதலாக வழங்கி டாட்டா வருகிறார். மோடியின் வரவேற்புக்கு இணங்கி குஜராத் கலவரத்தின் காரணமாக தொழிற்சூழலை கெடுத்து விட்டார் மோடி என்கிற குற்றச்சாட்டுக்கு பிறகு வந்த அந்த டாட்டாவை உள்ளே கூப்பிட்டு நடத்தின உடனே டாட்டா வந்து இவரை மாதிரி ஆள் கிடையாது, இவர் தான் விக்ஷித் புருஷ், அதாவது வெற்றியின் புருஷன், வெற்றியின் அடையாளம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு டாட்டா சொல்கிறாரு. அது என்ன பண்ணுச்சுன்னா, மோடிக்கு ஒரு பெயிண்ட் கொடுத்தது. மோடி தான் ஒரு வளர்ச்சியின் நாயகன் அப்படின்னு. அப்படியான பெயிண்ட் கொடுத்த டாட்டாவுக்கு கிட்டத்தட்ட நன்றி கடனாக அவருக்கு வந்து இந்த ஏர் இந்தியா நிறுவனம் வழங்கப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனம். அந்த நிறுவனம் போனதுக்கு பிறகு 2021 டாட்டா வந்து அந்த பிட் வந்து ஜெயிக்குது. 2022 அவங்களுக்கு அந்த ஒப்பந்தம் வழங்கப்படுது. 2023 ஒரு அக்ரிமெண்ட் சைன் செய்யப்படுது. நடந்தது விபத்து. ஏன் வந்து ஏர் இந்தியாவோட பின்னாடி ஹிஸ்டரியை பார்க்கணுன்னா, விபத்து நடந்த அன்றிலிருந்து தான் இந்த குற்றத்தினுடைய சைஸை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. 2023 220 போயிங் விமானங்கள் அதற்கான ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் பற்றி அன்றைக்கி அமெரிக்க அதிபராக இருந்த பிடென், அப்புறம் இந்தியாவுக்கு இன்றைக்கும் அதிபர் போல நடந்து கொண்டிருக்கிற பிரதமர் மோடி அவர்கள், இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க பேசுகிறாங்க. இந்தியா வளரப்போகுது, இந்தியாவில் மேக் இன் இந்தியா மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம், போயிங்கோட தனியான பிளான்ட் போட போகிறோம், பெண்களுக்கு நாங்கள் எம்பவர் பண்ண போகிறோம்லாம் விதந்தோதி பேசின அதில் இன்றைக்கி நம்ம சொல்கிற 787 த ட்ரீம் லைனர் அப்படிங்கிற விமானம் மற்றும் 20 விமானத்திற்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் போயிங் 777 10, 737 50, அப்புறம் 787 9S அது வந்து 20, இப்படி வந்து 220 விமானங்கள் அவங்ககிட்ட இருந்து இவங்க வாங்குறாங்க. சரி, ஏன் வாங்கக்கூடாது? அந்த விமானத்துக்கு தான் பெரிய ட்ராக் ரெக்கார்டு இருக்குதுன்னு கேட்டால், அந்த விமானத்தை பற்றி விசில் ப்ளோவர்ஸ் நிறைய விவரங்கள் இணையத்தில் தேடி படிக்கலாம். அதில் சில முறைகேடுகள் நடக்குது, விமானம் தயாரிக்கிற முறையிலேயே பிரச்சனை இருக்குது. அது வந்து நெட்டில் தேடி பாருங்கள். நான் 2 விஷயம் மட்டும் இல்லை, சாம் செலோஃபர் அப்படிங்கிற நபரும் அப்புறம் இடி பியர்சனுங்கிற நம்ம இடி பியர்சனுடைய பாட்காஸ்ட்டே நீங்கள் ஸ்பாட்டிஃபைல இருக்குது, அதில் தேடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் கூட ஒரு வெப் சீரிஸ் இருக்குது போயிங் பற்றி. என்னென்னு கேட்டால் 2024 வாக்கில் அவர் என்ன சொல்கிறார், போயிங்கோட இன்ஜினியர் அவர் என்ன சொல்கிறாரு, விமானத்தை தயாரிக்கும் போது ஒரு பொருளை ஒரு பாகத்தை மாட்டியாச்சு, அது நல்லா டைட்டாக இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்குரிய எந்திரங்களை வச்சு டைட் பண்ணுவாங்க. அவங்க அதில் ஏறி நின்று குதிக்கிறாங்க. ஏன்னா விமானம் தயாரிக்கிறதுல குதிச்சா என்ன ஆகும், அதில் வந்து பாகங்களுக்கு இடையிலான அந்த டிஸ்டன்ஸ் வந்து விலகுது. ஏர்கிராஃப்ட் வந்து அது கிட்டத்தட்ட இந்தியா டுடேல ஒரு யூடியூப்க்கு டைட்டில் வச்சுருந்தாங்க. அதே சம்மந்தப்பட்ட நபர் வந்து அமெரிக்கா செனட்டில் வந்து அவர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் இதெல்லாம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, டைட்டில் என்னன்னு கேட்டால் ஃப்ளையிங் காஃபின் அப்படின்ட்டு, கிட்டத்தட்ட பறக்கும் சவப்பட்டிங்கின் மாதிரி அதுக்கு டைட்டில். ஏன் பறக்கும் சவப்பட்டின்னு கேட்டால், இப்படி டேஞ்சரஸான ப்ராக்டிஸ் இருக்குது, பாகங்கள் ஒன்றோடு இணைக்கிறதே ஒழுங்காக நடத்தப்படலை, நீங்கள் QC செக் பண்ணோம். இதை வந்து அதில் இருக்கிற உயரதிகாரிகள் வரைக்கும் நான் போய் புகார் சொல்லிட்டேன். யாருமே அதை வந்து அந்த சூப்பர்வைசர் வரைக்கும் போய் நான் சொன்னேன், யாருமே அதை வந்து கண்டுக்கலை அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இன்னொன்று என்ன சொல்கிறாரு, அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நான் வந்து அது தொடர்பாக சூப்பர்வைசருக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன், மேலே இருக்க அதிகாரிகளுக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன்னா என்ன ஆள் வச்சு மிரட்டுறாங்க, எப்படி நீ வந்து நம்ம விஷயங்களையும் நீ விமர்சனம் பண்ணலான்ட்டு. அப்போது அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க விமானம் தயாரிக்கப்படுகிற முறையிலேயே ஒரு முறைகேடு இருக்குது, குறைகள் இருக்குது. அலாஸ்கா விமானம் ஒரு விபத்து, நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தாலே கிடைக்கும். அந்த விமானம், அந்த அலாஸ்கா ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டு இதே போயிங் தான், போயிங் 737 மேக்ஸ், அது வந்து பறந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த விமானத்தில் வந்து அந்த கதவு இருக்குல்ல, கதவு பறந்துருச்சு. நெட்டில் தேடி பாருங்கள் கிடைக்கும்.
வாகனத்தில் பறந்துகிட்டு இருக்கும்போது கதவு பறந்து போச்சு. அது எப்படியோ விமானி வந்து தட்டு மாதிரி கீழே வந்து இறக்கிட்டாரு. எதனால் கதவு பறந்து போச்சு அப்படின்னா, நம்ம அண்ணாமலைஜி வந்து கதவை திறந்து பார்த்தாரில்ல, அப்படி யாரும் திறந்து பார்க்கல. கதவுல இருக்க போல்ட் இல்லை, போல்ட்டுனால பறந்து போச்சுன்னா அப்போ எவ்வளவு அலட்சியம் இருக்கணும். அப்போ உங்களை நம்பி நாங்கள் எங்களுடைய மனித உழைப்பில் கொஞ்சம் காசை செலவு பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். பஸ்ஸில் போனால் சீக்கிரம் போக முடியாது, பஸ்ஸை விட சீக்கிரம் போயிடலாம், ட்ரெயினை விட சீக்கிரம் போயிடலாங்கிறது தான் மக்கள் வந்து கொஞ்சம் நம்மளுடைய மனித உழைப்பு நேரம் கருதி போகிறாங்க. பார்த்தா வானத்தில் இது பறந்து போகுது. இதே மாதிரி 2018-19 காலகட்டத்திலையும் 157 பேர் இதே விமானத்தில் போயிங் மேக்ஸ் 737, அப்புறம் வந்து இன்னொரு இடத்துலையும் கிராஷ், எத்தியோப்பியா விமானம், அதுவும் லயன் ஏரில் வந்து 189 பேர், எத்தியோப்பியா விமானத்தில் வந்து 157 பேர். அப்போ இதுக்கு ரொம்ப ரீசன்ட் பாஸ்டில் விபத்துகள் நடக்கும் பொழுது நீங்கள் போயிட்டு அவங்கள்ட்ட ஒப்பந்தம் பண்ணிட்டு வர்றீங்க, 220 கணக்கில் ஒப்பந்தம் பண்ணிட்டு வர்றீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்களா அவங்க விமானம் பாதுகாப்பானதா, அதுக்கான ப்ரூஃப் என்னன்னு கேட்டால் மோடி கொண்டு அந்த கம்பெனியுடைய CEO வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்காரு. இப்போ நீங்கள் வரிசையாக பாருங்கள், டாட்டாவுக்கு விமானம் அந்த டாட்டாவுக்கு இந்த நிறுவனம் வழங்கப்பட்டதற்கு பிறகு அந்த நிறுவனத்தின் சார்பாக வெளிநாட்டில் போய் ஒப்பந்தம் போடப்படுது. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், வழக்கமாக இங்கே விமர்சனம் பண்ணுறவங்க, பாஜக விமர்சனம் பண்ணுறவங்க, மோடி விமர்சனம் பண்ணவங்க, அதானிக்கு வெளிநாட்டில் ஒரு தரகர் போல செயல்படுகிறார், பிரதமர் மாதிரி செயல்படலைன்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி சுரங்கமாகட்டும் அல்லது அமெரிக்காவில் சில ஒப்பந்தங்களாகட்டும், அமெரிக்காவில் போய் அதானி தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு விலக்கு வாங்கி கொண்டு வந்தார் அப்படிங்கிற விமர்சனமாகட்டும், இதெல்லாம் பேசிகிட்டு இருந்து பார்த்தா அவர் டாட்டாவுக்கும் போய் அங்கே போய் அதே மாதிரியான வேலையை பார்த்துட்டு வந்திருக்கிறார். அப்படிங்கிற பொழுது இதில் ஏவியேஷன் மினிஸ்டர் நாயுடு அவர் என்ன சொல்கிறாரு, சம்பந்தப்பட்டவர்கள் இந்த குறிப்பிட்ட விபத்துக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது போயிங் வரைக்கும் போனோம். அவன் போயிங் நிறுவனத்தால் தண்டிக்கப்படுவார்களா தெரியல. சரி, இதில் சம்மந்தப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்களா தெரியல. சரி, மோடி இதற்கு குற்றம் சுமத்தப்படுவாரா தெரியல. அமித்ஷா அதுக்கு ஹோம் மினிஸ்டர் குற்றம் சுமத்துவாரா தெரியல. சரி, இவங்க யாராவது இதுக்கு பொறுப்பெடுத்துப்பாங்களா தெரியல. ஆனால் மக்கள் சாதாரணமாக தங்களுடைய கோபத்தில் உயிரிழப்புகள் சந்தித்த அந்த குடும்பத்தினர் விளாடுறையா ஒழுங்கு மரியாதை விசாரணை நடத்தி யார் இதில் குற்றவாளின்னு கண்டுபிடிங்கிற கோரிக்கை கீழே இருக்குது. ஆனால் அந்த கோரிக்கை வந்து கீழே இருக்கிற அழுகை, ஒரு புலம்பல், ஒரு விசும்பல், 2 நாள் கழித்து 1 கோடி ரூபா கொடுத்தா இவங்களை சமரசம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவிலான அணுகுமுறை இருக்கும் என்றால், சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்து நம்ம பேசிட்டு போகிறவங்களும் அப்படி பேசிட்டு போவாங்க. இல்லை, 1 கோடி ரூபாங்கிறது ஒரு பெரிய தொகை தானே. அவங்க பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. டாடா நிறுவனம் பற்றி நீங்கள் நிறைய விமர்சனம் சொல்கிறீங்க. ஆனால் அவர் வந்து ஒரு பொறுப்பாக வந்து 1 கோடி ரூபா கொடுக்குறாருங்கிறது பெரிய விஷயம் தானே ஊடகங்கள் பேசுகிறாங்க. அது அவங்க அக்கௌண்ட்டு காசா அப்படின்னு அந்த மக்கள் கேட்குறாங்க. நான் கேட்கல. ஆக்சுவலி மான்ட்ரியல் கன்வென்ஷன் அதன் அடிப்படையில் 1.47 crore கிட்ட வந்து கொடுக்கணும். 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னால் அதே மாதிரியான விபத்துகள் நடந்த பொழுது நான் சொன்னேன்ல, அந்த லயன் ஏர், எத்தியோப்பியா ஏர்லைன்ஸ், அது நடந்த விபத்துகள் நடந்தபோது சராசரியாக ஒரு 12 கோடி வரைக்கும் கம்பன்சேஷன் கிடச்சிருக்கு. ஒரு இது தொடர்பான வழக்குகளை சர்வதேச அளவில் பார்க்குற ஒரு வழக்கறிஞர் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாரு, அவன் கொடுக்குற ஒரு சின்ன அமௌண்ட் கம்பன்சேஷன் அப்படியே ஏற்றுக்காத. இந்த குறிப்பிட்ட விமான நிறுவனம், விமான சேவை வழங்குகிற நிறுவனம், அதுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாரையும் அக்கௌண்டபுளாக மாற்றுங்க. இதில் காம்பன்சேஷன் உயிருக்கு காம்பன்சேஷன் எத்தனை கோடியும் ஆகாது. இப்போ 12 கோடி ரூபா கொடுத்துட்டாங்க, 12 கோடி ரூபா. இப்போ அந்த நாட்டு உயிர் வந்து 12 கோடி ரூபாயா அப்படின்னா எந்த நாட்டு உயிரும் எத்தனை கோடி கொடுத்தாலும் நீங்கள் வந்து திரும்ப கொண்டு வர முடியாது. அப்போ உயிருக்கு விலை வைக்க முடியாது. இது வந்து ஒரு காம்பன்சேஷன், ஒரு சின்ன அளவில் சின்ன இழப்பீடு, முழுமையான இழப்பீடு இல்லை. நான் கூட குறைந்தபட்சம் இதில் இழைக்கப்பட்ட அநீதி, இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒன்று நடக்குது இல்லை. இப்போ வந்து ரயில் விபத்துகள் நடந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. சாதாரணமாக மக்கள் ரயிலில் போகிறதா, நம்ம ஃப்ளைட்டில் போகிறதாங்கிற ஒரு பயத்தை, பீதி ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க. அப்போ குறைந்தபட்சம் ஜஸ்டிஸ் இல்லாமல் நீ காம்பன்சேஷனை ஏற்றுக்காதுன்னு அந்த வழக்கறிஞர் வந்து அறிவுறுத்தியிருக்கிறார். அப்போ இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமேட்டிக்காக ஒரு வகையான ஒரு சதிச்செயல் நடந்திருக்குமோ. இப்போ வந்து தீவிரவாத செயல் இல்லைங்க அப்படின்னு முடிச்சுட்டாங்க. இவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கார்ல, அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, விபத்துனா நடக்கத்தான் செய்யும், போர் என்றால் சாகத்தான் செய்வார்கள் தமிழ்நாட்டில் வந்து கேள்விப்பட்டிருப்போம்ல. அதே மாதிரி விபத்துலாம் நடக்க தான் செய்யும், தடுக்கலாம் முடியாது. விபத்து தவறி ஒரு ஹியூமன் எரரில் நடக்கிறது வேற, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் எரர், ஒரு நிறுவன ரீதியான ஒரு கட்டமைக்கப்பட்ட இப்படி ஒரு வழக்கமாக பட்டியலிட்டேன்ல, டாட்டா கொடுக்கப்பட்டதுலேருந்து, வெளிநாட்டில் ஒப்பந்தம் போடப்பட்டதுலேருந்து, நிறுவனத்தினுடைய யோகியதை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விபத்தில் மட்டும் இந்த பிளாக் பாக்ஸை எடுத்து கடைசி நேரத்தில் விமானி என்ன பேசினாரு, அவர் பதட்டத்தில் ஐயோ என்ன காப்பாற்றுங்க, அந்த மேடேன்னு சொன்னதாகட்டும், நோ பவர்னு சொன்னால், நோ த்ரஸ்ட் இப்படிலாம் சொன்னார்.
இதுக்குள்ளதான் வந்து ரீசன் இருக்குன்னு சொன்னா அந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ள மட்டும் ரீசன் இல்லை, இந்த ஒட்டுமொத்தமா சிஸ்டத்துக்குள்ளதான் அதுக்கான ரீசன். ஏன் மேல ஏறல, ஏன் டவுன் ஆச்சுங்கிறது தான் பிரச்சனை. ஒன்றும் இல்லை, இந்த விங்ஸு அது வந்து மேலே வரல அப்படின்னு சொல்கிறான். கீழே இருக்கிற இந்த கிரவுண்டிங் கியர் அது வந்து உள்ளிழுக்கப்படலை. இது எல்லாமே இப்போ வந்து இந்த விமானம் இருக்குல்ல, விமானம் ஒரு உயிர் உள்ள வஸ்து அல்ல. நான் இத்தனை பேரை கொல்லப் போகிறோம் என்பது விமானத்தினுடைய லட்சியமும் கிடையாது. விமானம் செயற்கையாக மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. மனித தவறுகளால் மட்டும் நிகழ்ந்ததா, போயிங் நிறுவனத்தினுடைய சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர், அதனுடைய அணுகுமுறை தயாரிப்பு முறையின் காரணமாக நிகழ்ந்ததாங்கிறது விசாரிக்கப்படும். மெயின்டெனன்ஸ்லையும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ மெயின்டெனன்ஸுங்கிறதுக்கு அதுக்கு தான் நிறைய செலவாகும், எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நிறைய ஒரு மெயின்டெனன்ஸ், அந்த இவர் பைலட் ட்ரைனிங்கு, இது எல்லாத்தையும் குறித்து விசாரிக்கப்படணும். தரமான ஊழியர்கள்லாம் நீங்கள் வந்து தனியாட்ட கொடுத்துட்டீங்க. தனியாட்ட கொடுத்ததுக்கு பிறகு ஏற்கனவே இருந்தவர்கள் குறைந்தபட்சம் ஒரு நிரந்தர வேலையில் இருக்கும்போது நிரந்தர வேலையில் இருக்க அரசு ஊழியர்கள் அலட்சியமாக இருப்பாங்கன்னு ஒரு பொதுவான அனுபவம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி மட்டும் கிடையாது. நீங்கள் அதில் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதில் சிலர் அலட்சியமாக இருப்பாங்க. அதில் ஒரு உத்தரவாதமான வேலை இருக்கும்போது ஒரு நிதானமான ஒரு கான்சன்ட்ரேஷனோட வேலை செய்ய முடியும். ஆனால் இங்கே பைலட் முதற்கொண்டு கீழே இருக்கிற ஊழியர்கள் வரைக்கும் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்டிங் ஸ்டாஃப்லேருந்து எல்லாருமே வந்து பச்சை கலரோ இது மாதிரி சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு மேலே ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ். அவங்கள வச்சு நீங்கள் முறையான அந்த இவங்க கான்ட்ராக்டர் இருக்கிறான்ல, கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவான், இந்த ஊழியர்கள்ட்டே பிடிக்குமா, அவனுக்கு அந்த உரிய சம்பளம், அந்த வேலைக்குரிய சம்பளம் கிடைக்காது. அப்போது இதுக்குள்ளதான் இந்த வலைப்பின்னல் இருக்குல்ல, ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் கான்ட்ராக்டர் வர்றான். இப்போ வந்து அந்த ரன்வே இருக்குல்ல, ரன்வேல வந்து பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருந்தது. நிறைய பேர் பேசும்போது பறவைகள் குறுக்கே வந்ததால் அதுக்கப்புறம் பவர் ஃபெயிலியர் ஆச்சா, அதனால விமானம் கீழே விழுந்ததா? அகமதாபாத் விமான நிலையத்தில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாங்க. அகமதாபாத் விமான நிலையத்தில் பறவைகள் அடிக்கடி வர்றது, அதன் காரணமாக சில தடங்கல்கள் வர்றதுங்கிறது தொடர்ச்சியாக இருந்திருக்கு. அது வந்து அதானி வகைராக்கள் செய்ய வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். அந்த இது வந்து மொத்தமாக வந்து இவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த பறவைகளை ஓட்டுறது கூட இவங்க ஒழுங்காக செய்யலை. இதனால மட்டும்தானா இப்போ வந்து ஒரு வேளை பறவையை தான் வந்து தாக்குச்சுன்னு வச்சுப்போம், ஒரு வேளை பறவைகள் வந்து தாக்குச்சு அப்படின்னா போயிங் விமான நிறுவனம் இருக்குல்ல, அது யோக்கியமான நிறுவனம் கிடையாது. பைலட்டு கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டார். அதன் காரணமாகத்தான் இப்போ வந்து அந்த ஒரு ஆரம்பத்தில் ஒரு விசில் ப்ளோவர் சொன்னா அவர் என்ன சொல்கிறாரு, பூகம்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் கருத்தில் கொண்டு தான் கட்டடங்கள் கட்டுபவர்கள் கட்டடங்களை கட்ட வேண்டும். நீ அடித்தளமே போடாமல் நான் கட்டடத்தை கட்டி வச்சிருக்கிறேன், அது வந்து இடிஞ்சு விழக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்பு வந்து நார்மல் நேரத்தில் மேபி அட்டையில் கட்டி வச்சிருக்கிறோம். இப்போ வந்து கடல் மணலில் வீடு கட்டுறோம், அது கொஞ்சம் நேரம் இருக்கும், அது வீடு மாதிரியே கூட தோற்றம் அடிக்கலாம். ஆனால் அது இடிந்து விழுவதற்கும் நம்ம கட்டி வச்சிருக்க வீடு இடிந்து விழுவதற்குமான ப்ராக்சிமிட்டி இருக்குல்ல, வேறுபடும்ல. அப்போது அந்த இது வேற என்ன காரணத்தை இவங்க சொன்னாலும் சரி, இந்த ஒப்பந்தம் 220 பிளேன் ஒப்பந்தம் போட்டிருக்குல்ல, அதுக்கும் இந்த விபத்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்காங்கிறது வெளியிலேருந்து அழுத்தம் கொடுக்கும் போது தான் அதுக்கான விசாரணைகளோ கோரிக்கைகளோ வரும். ஒன்றும் இல்லைங்க, ரஃபேல் விமானத்தை இவங்க ஒப்பந்தம் போட்டாங்க. அதில் வந்து கடைசியாக இந்தியாவுக்கு வந்து மிஞ்சினதில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு மிஞ்சினது வந்து அண்ணாமலை அவர்கள் கட்டி இருக்குது அந்த ரஃபேல் வாட்ச் உதிரி பாகத்தில். அதர்வைஸ் ரஃபேல் விமானம் கடந்த அந்த இந்தியா பாகிஸ்தான் டென்ஷன் அது போயிட்டு இருந்த பொழுது அந்த எத்தனை விமானம் சுட்டி வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிறத குறித்த கேள்விகள் சாதாரண ஜனமாக மக்களாக இங்கே இருந்துக்கவர்கள் கேள்வி எழுப்பும்போது பாண்டே, அண்ணாமலை, அந்த ஒரு மேஜர்னு சொல்லி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நம்மகிட்ட காசு இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம். போர் என்றால் விமானங்கள் நொடுங்கி விழதான் செய்யும், விபத்து என்றால் நடக்கத்தான் செய்யும், போர் என்றால் சாகத்தான். இது பாருங்க, எல்லாம் ஒரே லைன் ஆஃப் திங்கிங். இந்த விமானத்தில் இத்தனை பேர் செத்து போயிருக்காங்களா, அதுக்கு என்ன பதில்னு சொன்னால் போயிங் வரைக்கும் காப்பாற்றப்படுது. மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வரும்போது ஏற்கனவே துருக்கி நிறுவனம் வச்சுருந்தது, முஸ்லீம் நாடு, அவன் தான் ஏமாத்திட்டான் அப்படி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளேன்லாம் வந்து காங்கிரஸ் காலத்தில் வாங்கப்பட்ட பிளேனு, அதனால அது தரம் இல்லாமல் இருக்கும், இப்படி குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் சொன்னேன்ல, அலாஸ்கா விமானம் விபத்து, அப்புறம் வந்து எத்தியோப்பியாவில் நடந்த விபத்து, இது எந்த விபத்துக்கு காரணமான அந்த போயிங் விமானம், இது எதுவும் காங்கிரஸ்காரங்க வாங்கலை. எத்தியோப்பியாவில் போய் காங்கிரஸ்காரன் டீல் போட்டு அந்த விமானத்தை வாங்கிட்டான். அலாஸ்கா ஏர்லைன்ஸுக்கும் விமானம் வாங்கி கொடுத்தது. இதில் எல்லாத்துக்கும் காமனாக நடந்த விபத்து தொடர்பாக போயிங்கினுடைய மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தொடர்பாக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத விட்டுட்டு காங்கிரஸ்ன்னு காரணம் சொல்கிறதும் தன்னங்களையும். இப்போ வந்து காங்கிரஸ் ஒப்பந்தம் போட்டுச்சு. ஆனால் விமானங்கள் வந்து 12லேருந்து இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு விமானம் ஒவ்வொன்றா வருது. நீ அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணு, மோடி கவர்மெண்ட் ரத்து பண்ணியிருக்கலாம்ல, அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை. அதுக்கு மாறாக இப்போது டாட்டாவுக்கு வெளிநாட்டில் போய் ஒப்பந்தம் போட்டுக்குதுன்னு மோடி அவர்கள் அதே போயிங் நிறுவனத்தில் எந்த கம்பெனிலேருந்து காங்கிரஸ் வாங்கிச்சோ அதே கம்பெனிலேருந்து இவங்களும் வாங்குறாங்க.
ஸோ காங்கிரஸும் இவங்க தனித்தனி இல்லை. காங்கிரஸ் பாதையை பாஜக ஏன் பின்பற்றுதுன்னு கேட்டால் நாங்கள் அப்படி தான் பின்பற்றுவோம்னு சொன்னால் நீ எதுக்கு அப்படிங்கிற கேள்வி வரும்ல. இதில் பிரச்சனை வந்து மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் ஏர்போர்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கேரளா கவர்மெண்ட் கேட்டுச்சு திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டை எங்கிட்ட கொடுங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு. கொடுக்கல, அதானிக்கு தான் கொடுத்தாங்க. அதானிக்கு எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து 6 ஏர்போர்ட் அகமதாபாத், ஜெய்ப்பூர், லக்னோ, திருவனந்தபுரம், குவஹாத்தி, மங்களூர் இந்த ஏர்போர்ட் 6 ஏர்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 6 ஏர்போர்ட் கொடுக்கறதுக்கான விதிமுறைகள் இருந்ததா? அங்கே உள்ள இருக்கிறே பரிந்துரை செய்கிற அந்த பாடி இருக்குல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, முன் அனுபவம் இருக்கணும். முன் அனுபவம் இல்லாதவங்க கொடுக்கக்கூடாது. அதானிக்கு முன் அனுபவம் கிடையாது. ஆனாலும் அதானிக்கு 6 ஏர்போர்ட் அந்த தொழிலில் இருக்கணும், அனுபவம் உள்ளவர்களாகவும் இருக்கணும். இன்னொரு ரெக்கமெண்டேஷன் என்ன, மேக்ஸிமம் 2. மேக்ஸிமம் 2ங்கிறது தான் ரெக்கமெண்டேஷன். ஆனால் மேக்ஸிமம் 6 நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறேன்னு சொல்லி கொடுத்தேன். இதுக்கு முன்னால் அந்த ஃபீல்டில் இருந்தவங்க ஜிஎம்ஆர் அண்ட் ஜிவிகே. ஜிஎம்ஆர் வந்து டெல்லி ஹைதராபாத் ஏர்போர்ட்டையும், ஜிவிகே வந்து மும்பை நவி மும்பை ஏர்போர்ட்டையும், அடிஷ்னலாக பெங்களூரில் இன்னொரு கம்பெனி பேர்லையும் அவங்க வந்து பராமரிப்பு வேலையில் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏர்போர்ட் சைடில் பார்த்தா ஜிவிகேலாம் எழுதியிருக்க நம்ம பார்த்துருப்போம். இப்போ இதில் 6 ஏர்போர்ட்டை கொடுத்தாங்களா, 6 ஏர்போர்ட் கொடுத்ததுக்கு பிறகு கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, அப்பயே சொன்னது மாதிரி 20,000 கோடி நாங்கள் திரட்டோம். ஏர்போர்ட்டை லீஸுக்கு விடுறதுல 20,000 கோடி திரட்டி நாங்கள் சின்ன சின்ன ஏர்போர்ட்டை பலப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏர்போர்ட்டுக்கு இப்போ அனுபவமானவங்க போனவங்கலாம் பாருங்கள், ஏர்போர்ட் வந்து கிட்டத்தட்ட ஷாப்பிங் மால் காம்ப்ளெக்ஸு, இந்த தேட்டரில் வெளியில் பாப்கார்ன் வைக்கிற கடை இருக்குல்ல, அந்த மாதிரி தேட்டரை உருவாக்கி வச்சுருக்குறாங்க. ஏர்போர்ட்டுங்கிறது பேசிக்காக என்ன இருக்கணும், அந்த ரன்வே இருக்கணும், அதுக்கான மெயின்டெனன்ஸ்க்கான ஏற்பாடுகள் இருக்கணும், போகிற பயணிகள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகிறது, இந்த மாதிரி ஏற்பாடு. இதை தவிர ஹோட்டலு, லாட்ஜி, பாரு இதை தான் கட்டி அப்படி விட்டுருக்கு. அகமதாபாத் ஏர்போர்ட் தொடர்பாகவும் நீங்கள் இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டிக்கிட்டே போகாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயான ஸ்பேஸ் இருக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டிக்கிட்டே போகாதீங்க அப்படிங்கிறது தொடர்பாகவும் ஒரு விமர்சனம் இருக்குது. அதானியை பொறுத்த மட்டில் ஸ்மாலர் ஏர்போர்ட்லாம் சொன்னாங்கல்ல, அங்கே என்ன நடந்திருக்கு நல்லா போனவங்களுக்கு தெரியும். பார்க்கிங் சார்ஜ் எகிரிடுச்சு, லான்ச் ஃபீஸ் எகிரிடுச்சு, ஃபுட் ப்ரைஸஸ் வந்து 20% 40% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. டாக்ஸி வந்து டாக்ஸி உள்ளே போயிட்டு வரணும்னு வச்சுமே அந்த பில்லு ஒன்று கேட்பாங்க, அதையும் வசந்து போச்சு. கிட்டத்தட்ட ஒரு காஸ்ட்லியான ஒரு டூரிங் ஸ்பாட் மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. பராமரிப்பு அப்படின்னு வரும்போது பொறுப்போட அதானி வந்து இந்த பொறுப்போடு நடந்துக்கல. பறவையை ஓட்டுறதுலேருந்து ரன்வேவை பராமரிக்கிறதுலேருந்து இந்த விஷயங்களை அவங்க பொறுப்போடு நடந்துக்கலாங்கிறது அதானியான குற்றச்சாட்டு. இப்போ இதில் பிரச்சனை என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 ஏர்போர்ட் அங்கே கொடுத்துருக்குறாங்க. டாட்டாவுக்கும் அது தனியார், இவங்களுக்கு எல்லாம் ஒரு பக்கம் பிளேனை தனியார்ட்ட கொடுத்துருது, அப்புறம் ஏர்போர்ட்டை தனியார்ட்ட கொடுத்துருது. இதில் ப்ரைவேட்டைசேஷனுக்கு ஒரு பார்ட் இருக்குல்ல, இந்த பாலிசி, ஒரு பாலிசி டிசிஷன் தான் இத்தனை மக்களை கொண்டு குவிச்சிருக்குது. இத்தனை மக்களுடைய பலிக்கு அந்த பாலிசி டிசிஷன் காரணம் அப்படிங்கிற ஆங்கிளில் விவாதிக்கப்படாமல் இது வழக்கமாக இப்போ சிபிஐ விசாரணை நடக்குது, அல்லது யார் எதெல்லாமோ இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி விசாரணை நடக்குது, என்ஐஏ வருது, அது வருது, இது வரலாம் சொல்கிறாங்கல்ல. இந்த விசாரணை அமைப்புகள் யாருடைய வரம்புக்குள்ளும் இந்த பாலிசி டிசிஷன் தாங்க தப்பு அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் வரப்போகிறதில்ல. அதிகபட்சம் என்ன சொல்லுவாங்க, பைலட்டுடைய கவனக்குறைவு, பைலட் தூங்கலை, பைலட் காக்பீட்டில் என்ன பேசினார், பைலட் காக்பீட்டில் வந்து என்னை தூங்க விடலன்னு சொல்லியிருப்பாரா? யோசிச்சு பாருங்க. என்னை வந்து தூங்க விடலை, இவங்க வந்து கடைசி நேரத்தில் வந்து நான் வந்து இதில் இந்த இதுக்கு போக விரும்பலைன்னு சொன்னேன், இன்றைக்கி எனக்கு சரிப்பட்டு வரல. அவருக்கு இத்தனை மணி நேரம் விமானம் ஓட்டி இத்தனை ஹவர்ஸ் அனுபவம் இருக்குதுலாம், 8000 மணி நேரம் அனுபவம் உள்ளவர். இதில் 8000 மணி நேரம் அனுபவம் இருக்கலாம். ஆனால் இந்த விமானத்துக்குள்ளே போய் உட்காந்துரு இங்கேருந்து அங்கே போய் சேர்றதுக்கு ஒரு 10-12 மணி நேரம் ஆகும்னு வச்சுப்போம், 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுப்போம். அதுக்கு முன்னால் அவர் எவ்வளோ நேரம் தூங்கினார், உட்காந்துக்கிட்டே ஓட்ட முடியுமா, எத்தனை விமானிகள் இருந்தாங்க, அதுக்கான வசதிகள் என்ன இருந்தது, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த விபத்து பற்றி. இங்கேருந்து கிளம்பி அது போய் பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இடிஞ்சு விழுதுன்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் சுற்றி இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இருக்குல்ல, இப்போ ஒன்றும் இல்லை. இதில் பிரச்சனை, விமானத்துக்குள்ளே இருந்தவங்களுக்கு சர்வதேச கன்வென்ஷன் அடிப்படையில் இழப்பீடு கொடுப்பாங்க. சரி, விமானத்துக்கு வெளியே இருந்தாங்களா, வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல ஹாஸ்டலில், அவங்க மேலே போய் விமானம் விழுந்து அவங்க செத்துப்பிட்டாங்க, அவங்களுக்கு இந்திய சட்டப்படி தான் இழப்பீடு வழங்கப்படும். அப்போது உங்களுடைய பொறுப்பற்ற தன்மையும் கவனமின்மையும் சேர்ந்து இத்தனை வேற பலி எடுத்திருக்குது அப்படிங்கிற பொழுது ஒரு மொத்தமாக தனியார் மயம் என்கிற அந்த பாலிசி டிசிஷனை குற்றப்படுத்தியோ அல்லது அது குறித்த மறு விசாரணையோ அது நடத்தப்படாமல், மக்கள் மன்றத்தில் நடக்கப்படாமல் இந்த விசாரணை அமைப்புகளின் வழியாக தீர்வு நமக்கு கிடைக்காது. நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.